தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 28/11/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் சமாதானத்தின் நாளாக அமைய போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பார பண்ணினார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: ஆண்டவரும் அவர்களுக்கு எத்திக்கிலும் அமைதி அளித்தார் என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் இன்று நமக்கு வழங்கும் ஆசிகளும் வாக்குத்தத்தங்களும் என்னவென்றால், கர்த்தர் நமக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் நமக்கு இளைப்பாறுதல் அளிக்க போகின்றார். அவர்களால் நமக்கு எந்த தொந்தரவுகளும் யுத்தங்களும் இல்லாதபடிக்கு வெளியில் உள்ள அனைத்து மக்களாலும் வீட்டில் உள்ள அனைத்து மக்களிலும் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அளித்து நம்மையும் நம் சந்ததியையும் ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களை, எவ்வளவு அருமையான ஒரு மகிழ்ச்சியான வசனம் பார்த்தீர்களா? கர்த்தர் நாம் அவரை முழு மனதோடு அவரை தேடும் பொழுது முழு மனதோடு அவருக்கு நம்மை அர்ப்பணித்து நம்முடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் அவருக்கு நாம் ஒப்படைக்கும் பொழுது அவர் கையில் நாம் நம்மையே முழுமையாக அர்ப்பணித்து நமக்கு எல்லாம் அவர்தான். இனி உலகத்தில் எந்த மனிதரை நம்பியும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர்களால் நமக்கு ஒன்று கூட செய்ய முடியாது. நம்மை ஆசீர்வதிப்பது கர்த்தர் மட்டுமே என்று அவரிடம் நாம் முழுமையாக சரணடைந்து விட்டோம் அல்லவா? அதை பார்த்து மகிழ்ந்து கர்த்தர் கூறுகின்றார், சுற்றுப்புறத்தாராலும் வீட்டிலும் எந்த எல்லைகளிலும் அனைத்து எல்லைகளிலும் சமாதானத்தையும் நான் சந்தோஷத்தையும் அமைதியையும் அளிக்கப் போகிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே நாம் இனி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. கர்த்தரை மட்டுமே துதித்து பாடிக்கொண்டிருப்போம். அவரை மட்டுமே நம்பியுள்ள நமக்கு எத்திசையிலும் சமாதானம். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த செய்தி மூலமாக அப்பா, எங்களுடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் உமக்கு மட்டுமே என்று எங்களை முழுமையாக உம்மிடம் ஒப்படைத்துவிட்ட எங்களுக்கு நீர் தந்த இந்த அருமையான வாக்குத்தத்திற்காக நன்றி அப்பா. எங்களுடைய வெளி புறங்கள் மற்றும் உள்புறங்கள் எல்லா திசைகளிலும் எங்களுக்கு இனி சந்தோஷத்தையும் மிகுந்த சமாதானத்தையும் அமைதியும் தரப்போகிறேன் என்று கொடுத்த இந்த அருமையான வாக்குத்தத்திற்காக நன்றி. எங்களுடைய சந்ததியையும் எங்களையும் எத்திசையிலும் எந்த நேரத்திலும் சமாதானத்தாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.